வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். இறக்குமதிகள் மீது வரியை விதிக்கும் தன் கொள்கையை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அக்டோபர் 1 முதல் பிராண்டட் மருந்துகளுக்கு 100% வரியை விதிக்கப் போவதாக அறிவித்திருந்தார். பொதுவான மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதால் இந்த நடவடிக்கை இந்தியாவை பாதிக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் கூட பொதுவாக பார்ப்பவர்களுக்கு மற்றும் அரைகுறையாக புரிந்து கொண்டு செய்திகளை பரப்பி வருபவர்களால் முதலீட்டாளர்கள் மிகுந்த குழப்பம் அடைய வாய்ப்பு இருக்குது. அது எதுவுமே தெரியாமல் இதை முழுமையாக படிக்காமல் 100% வரி இருக்குது, அப்போ ஃபார்மா செக்டார்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு முழுமையான புரிதல் இல்லாமல் பேசிட்டு வர்றாங்க. ட்ரம்ப் வரி விதிச்சிருக்கிறது பிராண்டட் மருந்துகளுக்கு மட்டும்தான். ஆனால் இனிமேல் அவர் ஜெனரிக் மருந்துகளுக்கு விதிக்கிறாரான்றது அது இனிமேல் உள்ள விஷயம். இப்போதைக்கு அவர் விதிக்கலை. இப்போதைக்கு அவர் பிராண்டட் மருந்துகளுக்கு மட்டும்தான் அவர் 100% வரி விதிச்சிருக்காரு. இந்தியாவில் மொத்தம் 3லேருந்து 4% மட்டும்தான் பிராண்டட் மருந்துகள், மிச்சம் எல்லாம் ஜெனரிக் தயாரிப்புகள் தான் வச்சுருக்கிறாங்க. இந்த போக்கு பல ஆண்டுகளாக இருந்து வருது இந்தியாவில். இந்தியாவின் மருத்துவத்துறையில் பெரிய பங்கு வகிக்கிறது ஜெனரிக் மருந்துகள் தான். இதனால் இந்தியாவில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி ஜெனரிக் மருந்துகள் தான் ஆதிக்கம் செலுத்தி வருது பல வருஷமாகவே. பிராண்டட் மருந்துகள் ரொம்ப குறைவாக தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். பிராண்டட் காப்புரிமை மருந்துகளுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த வரிகள் இந்தியாவில் ஏற்றுமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று மோதிலால் ஒஸ்வார் நிதி ஆலோசனை மூத்த தலைவரும் நிர்வாக ஆராய்ச்சி சுகாதார பராமரிப்பு ஆய்வாளருமான துஷார் தெரிவிச்சிருக்கிறாரு. பிராண்டட் மருந்துகள் விரிவான ஆராய்ச்சி மூலம் உருவாக்கப்பட்டு காப்புரிமைகளால் பாதுகாக்கப்படுது. ஆனால் ஜெனரிக் மருந்துகள் பிராண்டட் மருந்துகளைப் போலவே செயல்படும் மருந்து மூலப்பொருள்களை பயன்படுத்தி உருவாக்கப்படுது. ஆனால் காப்புரிமை பாதுகாப்பு இல்லாமல் வேறு பிராண்டு பெயரில் சந்தைப்படுத்தப்படுது. இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். ட்ரம்பின் இந்த முடிவு இந்தியாவை பெரிதாக பாதிக்கவில்லை என்றாலும் இது போன்ற அறிவிப்புகள் முதலீட்டாளர்கள் மத்தியில் பதட்டத்தை தூண்டுது. இந்திய மருத்துவத்துறையில் அமெரிக்க சந்தையை நம்பி இருப்பது சுமார் 34% அதிகரிச்சிருக்கு. முதன்மையான பிராண்டு மருந்துகளின் குறிவைக்கப்படும் இந்த வரி இப்போதைக்கு இந்த பிராண்டு மருந்துகளில் வரியை போட்டிருக்கிறாரு. இது எதிர்காலத்தில் ஜெனரிக் மருந்துகளையும் பாதிக்குமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது அமெரிக்க ஏற்றுமதிகளை நம்பியுள்ள இந்திய நிறுவனங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட மருந்துகள் அப்புறம் நுண்ணிய ரசாயனங்கள் ஏற்றுமதி கடந்த 20 ஆண்டுகளில் 2 மடங்காயிருக்கு. இந்திய ஏற்றுமதி அமெரிக்கா 1/3 பங்கை கொண்டிருக்கு. இதனால் கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள் இந்தியாவை பாதிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இந்திய மருந்துகள் பெரும்பாலும் வரிகளை தவிர்த்துள்ளதாக இருக்குது. பெரும்பாலும் இந்திய மருந்துகளுக்கு வரிகள் தவிர்க்கப்பட்டிருக்கு. நிறுவன பங்குகள் இதை எதிர்மறையாக எடுத்துக்கிட்டு இதை பங்கு விலைகள் 4.3% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஆரோபிண்டோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, ஜைடஸ் லைஃப், லூப்பின், சன் ஃபார்மா மற்றும் சிப்லா போன்ற நிறுவனங்கள் தங்கள் வளர்ச்சியில் 10லேருந்து 47% வரைக்கும் அமெரிக்காவிலேருந்து கிடைக்கிது. எந்த ஒரு நிறுவனம் எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுது இப்போ ஃபைனான்ஷியல் இயர்லன்னு பார்க்கலாம். ஃபைனான்ஷியல் இயர் 2026 எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளவு ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, ஆரோபிண்டோ ஃபார்மா 47%, டாக்டர் ரெட்டி 45%, ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் 48%, லூப்பின் ஃபார்மா 37%, சன் ஃபார்மா 31%, சிப்லா 29%, டிவிஸ் லேப் 16% அமெரிக்காவிலேருந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணுறாங்க. எதிர்கால கொள்கைகள் குறித்த நிச்சயமற்ற தன்மை பதட்டத்தை ஏற்படுத்துது. அமெரிக்காவை தளமாக கொண்ட இந்திய சந்தைகளுக்கு உற்பத்தியை ஆராயவும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி ஜெனரிக் துறையிலான முக்கிய பலம் உலகளாவிய சுகாதாரம் பராமரிப்பு மற்றும் தொடர்ந்து ஆதரவளிச்சிட்டு வருது. குறைந்த விலை அதிக லாபம் காரணமாக இந்திய ஜெனரிக் மருந்துகளை அமெரிக்க சந்தை பெரிதாக நம்பியிருக்கிறாங்க. இதனால் அதிக விலை கொண்ட உள்ளூர் உற்பத்தியுடன் அவற்றை மாற்றுவது சவாலாக இருக்கும்னு சொல்லி நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் ஐடி பார்ப்போம். ஐடி எந்த நிறுவனம் நம்ம வாங்குறது, எந்த நிறுவனம் என்ன ஆகும்னு புரியாத நிலமையில் இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஐடி நல்லா இறங்கிக்கிட்டு வருது. இதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, நம்ம பல நிறுவனங்கள் சேர்ந்த ஐடி பீஸை நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். ஐடி பீஸ் கொஞ்சம் விலை ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டோம்னா ஐடி பீஸ் டிசம்பர் 2024 49 ஹை போச்சு. 2024 டிசம்பரில் 49 போனது படிப்படியாக இறங்கி ஏப்ரல் 8 2025 கிட்டத்தட்ட 5 மாதத்தில் 36 வந்துருச்சு. 30% இறங்கிருச்சு.
அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஏற்ற ஏறி ஜூன் 17ஆம் தேதி 42 ரூபாய்க்கு போச்சு. 42 ரூபா 77 பைசாவுக்கு. மறுபடியும் கீழே இறங்கி ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 37 ரூபாய்க்கு வந்துடுச்சு. 37 ரூபா. இயர்லி லோ 33. இப்போ வந்து ஒரு 37 ரூபாய்க்கு வந்துட்டு திரும்ப இப்போ போன வாரம் செப்டம்பர் 19ஆம் தேதி 40 ரூபாய் தொட்டுட்டு மறுபடியும் இப்போ இறங்கி இப்போ ஒரு வாரத்தில் 10% இறங்கியிருக்கு. இறங்கி 36 ரூபாய்க்குள்ள க்ளோஸ் ஆகிருக்கு. 36 ரூபா 90 காசு என்னமோ க்ளோஸ் ஆகிருக்கு. ஐடி பீஸ் வந்து நிப்பான் இந்தியா நிஃப்டி ஐடி பீஸ் 36 ரூபாய்க்கு கீழே போனால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 5 முறை 6 முறை கன்சிடர் பண்ணலாம். எஸ்ஐபின்னு சொல்கிறோமே, அது இப்போ தான் பயன்படுத்தணும். அப்போ நீங்கள் இதை வாங்கிக்கிட்டே இருக்கலாம். 40 ரூபாய்க்கு மேலே எஸ்ஐபி பண்ணவங்களுக்குலாம் எவ்வளோ நஷ்டம்னு பார்த்துக்கோங்க. இப்போ எஸ்ஐபியை தொடங்கலாம். எஸ்ஐபினா ரொம்ப நீள எஸ்ஐபி இல்லை, ஒரு 3 முறை 4 முறைக்கு வாங்கி முடிச்சிடணும். இறங்க முடிச்சுட்டு அமைதியாக இருக்கணும். ஒரு 4-5 மாதமோ 1 வருஷமோ அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல குட் ரிட்டர்ன் கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஸோ இது என்னோடய சொந்த யோசனை. நீங்களும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாகிடுங்க. ஐடிபிஸில் வந்து இப்போ கவனம் செலுத்தலாம். விலை ரொம்ப சீப்பாக இருக்குது. அப்புறம் சிப்லா பார்ப்போம். சிப்லா வந்து கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இருக்குது. ஹை வந்து 1702, லோ 1335, க்ளோசிங் 1499. அதாவது 1500 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ வந்து 22. செக்டார் பி பார்த்திங்கன்னா 39, ரொம்ப சீப்பாக இருக்குது. புக்கு வேல்யூ வந்து 351, 4 டைம் அதிகமாக இருக்குது. டிவிடெண்டு நார்மலாக கொடுக்குறாங்க. ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி, வேல்யூஷன் சீப்பு. ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வருது. கடன் இல்லாத நிறுவனம். எஃப்ஐஐ ஹோல்டிங்கை குறைச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு வீக்னஸாக நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் இப்போ விலைகள்லாம் பங்கு விலை சீப்பாகிட்டு வந்தால் எஃப்ஐஐ மறுபடியும் உள்ளே வந்து வாங்க ஆரம்பித்தாங்கன்னா மறுபடியும் எஃப்ஐஐ ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. பங்கு விலை ஏறிடும். லாங் டேர்முக்கு அருமையான ஸ்டாக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. 460க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் விலை கூடத்தான் இருக்குது. உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு கவனிச்சுக்கோங்க. ஃபார்மா செக்டாரில் ஒரு நல்ல நிறுவனம் சிப்லா, இதை மிஸ் பண்ணாதீங்க. 460க்கு கீழே போனால் வாங்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி எஸ்ஐபி முறையில் இதையும் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்வி பார்க்கலாம். தமிழ் சகாங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் கம்பெனி பேட்டரிகள் மற்றும் மின் அமைப்புகள் மற்றும் தொழில்துறை பேட்டரிகள், விமான பேட்டரிகள், சிறப்பு மின்னணு சாதனங்கள் தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனமாக இருக்கிறாங்க. இந்திய ரயில்வே துறைக்கு இந்த கவாச் சிஸ்டம் பாதுகாப்பு இதை வந்து இவங்க தான் தீர்வு வழங்கிட்டு வர்றாங்க. தொழில்துறை நிக்கல் பேட்டரியில் வந்து ஹெச்பிஎல் வந்து உலகத்திலே 2வது இடத்துல இருக்கிறது நம்ம குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கலாம். இந்தியாவின் தூய லீட் தின் பிளேட் பேட்டரி உற்பத்தியாளராகவும் இருக்காங்க. இவங்க தான் ஒரே ஒரு நிறுவனம் தான், தூய லீட் தின் பிளேட் பேட்டரி. அதாவது இதன் தலைமையகம் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. ஃபைனான்சியல் பார்ப்போம். நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு பார்க்கலாம். 2023 வந்து 98 கோடியாக இருந்திருக்கு. 2024 280 கோடியாக, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2025 276 கோடி, அதே அளவு தான் இருந்திருக்கு. நிகர வருமானம் வந்து ஆண்டுக்காண்டு நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. 23லேருந்து 24க்கு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இப்போயும் அதே வேலையில் தான் இருக்குது. 25லேயும் அதே லாபம் தான் இருக்குது. டிசம்பர் 2022 காலாண்டு முடிவு பார்ப்போம். டிசம்பர் 2024 காலாண்டில் 64 கோடியாக இருந்திருக்கு. அதே இது மார்ச் காலாண்டில் இந்த வருஷம் 2025 மார்ச்சில் வந்து 44 கோடியாக குறைஞ்சிருக்கு. அப்புறம் ஜூன் காலாண்டில் பார்த்திங்கன்னா 3 மடங்கு கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. இது காலாண்டு லாபம். மார்ச் காலாண்டில் 44 கோடியிலேருந்து ஜூன் காலாண்டில் இப்போ 143 கோடி அதிகரிச்சிருக்கு, 3 மடங்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரை ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 59%, எஃப்ஐஐ வந்து 4.83%, மியூச்சுவல் ஃபண்டு 0.21%, ரொம்ப குறைவு. பொதுமக்கள் டிஐஐ அதிகமாக வந்து வச்சுருக்கிறாங்க. ப்ரமோட்டர் வந்து ஹோல்டிங்கை குறைக்கல. எஃப்ஐஐ வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் கடந்த 2 காலாண்டுகளாக குறைச்சிட்டு வர்றாங்க. மியூச்சுவல் ஃபண்டு வந்து குறைவான ஹோல்டிங் தான் வச்சுருக்கிறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் பப்ளிக் டிஐஐ வந்து ஹோல்டிங்கை வந்து குறைச்சிட்டு வர்றாங்க. கடன் வந்து நிறுவனத்துக்கு வந்து கடன் ரொம்ப குறைவு, ஒரு 55 கோடி தான். காலாண்டு சேல்ஸ் பார்த்திங்கன்னா சேல்ஸ் க்ரோத்து 25% அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டு ரெவென்யூ குறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை வந்து 914, லோ 405, க்ளோசிங் 835. பிஇ ரேஷியோ 68 இருக்குங்க. செக்டார் பிஇ வெறும் 32 தான், டபுள் மடங்கு இருக்குது. புக் வேல்யூ வந்து 49 ரூபா தான், 17 டைம் அதிகமாக இருக்குது. பங்கு வந்து 200 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் கம்பெனி, ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குது. 600க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணலாம், இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை.
வச்சுருக்கிறவங்க கொஞ்சம் ஏறுனா விற்றுட்டு வெளியே வந்துடலாங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் யோசிச்சு சொந்தமாக ஒரு முடிவெடுங்க. இப்போதைக்கு புதுசாக கன்சிடர் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. 600க்கு கீழே வந்தால் வாங்கலாம். ரொம்ப ஓவர் வேல்யூவாக இருக்குது. சப்போஸ் அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா இல்லைன்னு சொன்னால் 600க்கு கீழே வந்துடும். அப்படி நல்லா இருந்துச்சுன்னா ஏற வாய்ப்பு இருக்குது. இதுதான் முடிவு உங்கள் கைகளில். செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை நேற்று முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 733 புள்ளி இறங்கி 80,426 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 236 புள்ளி இறங்கி 24,654 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 586 புள்ளி இறங்கி 54,389 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 5,687 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க. மிகப்பெரிய விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 5,843 கோடிக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 61 புள்ளி அதிகரித்து 24,766 க்ளோஸ் ஆகிருக்கு. திங்கக்கிழமை மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 0.05 பைசா விழுந்து 88.72 ரூபாய்க்கு போயிடுச்சு. சீக்கிரத்தில் 90 ரூபாய்க்கு போயிடும் போல இருக்குது. கோல்டு 10 கிராம் பியூர் கோல்டு MCX கோல்டு 24 கேரட்டு சுத்த தங்கம் 1,13,766 ரூபா 10 கிராம் விலை கொஞ்சம் இறங்கியிருக்கு. சில்வர் 1 கிலோ 1,42,147 ரூபா. 1 கிலோ பியூர் சில்வர் 258 ரூபா ஏறி இருக்குது. நம்ம தொடர்ந்து ஆபரண தங்கத்தோட விலை பார்த்துக்கிட்டு வர்றோம். 1 கிராம் ஆபரண தங்கம் GST சேர்க்காமல் சென்னையில் செய்கூலி சேதாரம் எதுவுமே இல்லாமல் 1 கிராமோட விலை 22 கேரட்டு 916 ஆபரண தங்கம் 10,550 ரூபா 1 கிராம் 40 ரூபா நேற்று ஏறி இருக்குது. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.